வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. எகெயின் த ரைசிங் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இந்த மிடில் ஈஸ்ட், அதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறியது. அதனால் இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தில் அஃபெக்ட் ஆகுங்கிற கன்சர்ன். இதனால் வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் ஆயில் இம்போர்ட்டர். அதனால் பேங்கிங் செக்டாரில் ஒரு வீக்னஸ்ஸு. ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்லாம் ஃபர்தர் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இதனால் ஒரு வாரம் ஏறினது, திருப்பி இறங்கினது, அவ்வளோதான் விஷயங்கள்ங்க. ஸோ 175 புள்ளிகள் குறைந்து 24,035 முடிவடைந்திருக்கிறது. நிஃப்டி 50 வந்து இன்றைக்கி ஓப்பனிங்கில் 140 புள்ளிகள் லோவாக ஓப்பன் ஆச்சு. ஸோ அதை வந்து அட்டெம்ப்ட் ஆகி டு ரெக்கவர் டியூரிங் த செஷன் பார்த்தது. பட் இன்ட்ராடே ஹை 24,150க்கு மேலே தாண்ட முடியல, 157க்கு மேலே தாண்ட முடியல. பட் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் இண்டெக்ஸ் டுவர்ட்ஸ் 24,000 மார்க்கில் முடிவடைந்திருக்கிறது. ஸோ மேலும் நம்மளுடைய பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா இன்றைக்கி கம்ப்ளீட் ப்ரெஷர். ஸோ நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தோம், இந்த லெவல்லேருந்து விழுந்ததுன்னா ஒரு 1000 புள்ளிகள் வரையும் வீழ்ச்சி அடையக்கூடும் என்று. அதுபோல் அதில் வந்து இன்றைக்கி 600 புள்ளிகள் வந்து பேங்க் நிஃப்டி வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கு. அதுதான் வந்து நிஃப்டியையும் கீழே இருப்பதற்கு முக்கிய காரணி. நேற்றைய தினம் ஐடி வந்து பயங்கர பக்கபலமாக இருந்தது. இன்றைக்கி ஐடி வந்து சைலண்ட் ஆகிப்போச்சு. ஸோ மீன்வைல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா மார்க்கெட் ஃபியர் காட்சில் அது 3.5% ஏறி இருக்கு. ஸோ இதனால் நிஃப்டி வந்து 13.75. ஸோ ஒரு இன்க்ரீஸ்டு வாலட்டிலிட்டி ஒரு இண்டிகேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன்வெஸ்டர்ஸ்னுடைய சென்டிமெண்ட் வந்து ஒரு பிரெண்ட் க்ரூடு வந்து ஒரு கிராஸ்டு யூஎஸ்டி $87.49 பர் பேரல். அதாவது என்னென்னா சின்ஸ் ஜூன் 12க்கு பிறகு இந்த ஏற்றத்தை க்ரூடு வந்து தொட்டு இருக்கு. ஸோ எகெயின் இது வந்து கேம் ஆஃப் யூஎஸ் அண்ட் ஈரான் தான். அவங்க க்ரூடில் வந்து விளையாடுறதுக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. ஸோ இந்த மெம்பர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கான்ஃப்ளிக்ட்டுங்கிறான், திருப்பி இதை வந்து மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கு. ஸோ மேலும் இந்திய ரூபாய் வந்து வீக்கன் ஆகிருக்கு. கீ சைக்கலாஜிக்கல் லெவல் ஆஃப் 96 rupees எகென்ஸ்ட் த யூஎஸ் டாலர். ஸோ இந்த டொமஸ்டிக் கரன்சியும் பார்த்தோன்னா ஒரு டிக்ளைன் பை 0.56%. ஸோ ஓவராலாக ஸோ ரீஇம்போசிங் வந்து பார்த்தோன்னாக்க ஒரு இந்த ஈரானுடைய டென்ஷன் வந்து இது எஸ்கலேட்டட் வந்து எகைன் மார்க்கெட்டில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். துறைகளில் பார்த்தோன்னா எல்லாமே லார்ஜர்லி வீக். 2 துறைகளை தவிர ஃபார்மா அண்ட் மெட்டல் நன்கு பண்ணியது. ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஆட்டோ ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் பாரதி ஏர்டெல், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, டிசிஎஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். ஹெச்எல் டெக், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, தென் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், இண்டிகோ இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்தது. ஹெச்எல் டெக் பார்த்திங்கனாக்க இன்றைக்கி அவங்க டேட்டா சென்டர் ஆரம்பிக்கிறதும் ஏஐயில் வந்து உள்ளே வர போகிறோங்கிறதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க அது ஒரு 4.5%க்கு மேலே விழுந்திருக்கு. கேட்டால் குரோத் அவுட்லுக்கில் ஒரு மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. அவங்களுடைய ஸ்லோவர் ரெவின்யூ கன்வர்ஷன் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கதையை விட்டுருக்காங்க. அதுபோல் பயோகான் பார்த்தோன்னா இன்றைக்கி 6.47% ஏறி இருக்குது. ஸோ ஃபார்மா ஸ்பேஸில் இது நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். மேலும் 46 மில்லியன் ஷேர்ஸ் இன்றைக்கி வந்து சேஞ்ச் இன் த பிளாக் டீல். ஸோ அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லலாம். மேலும் பாரதி ஏர்டெல்லும் இன்றைக்கி நிஃப்டி 50 கெயின்ஸில் ஒரு 23.57 பாயிண்ட்ஸ் ஏறி ஓரளவுக்கு மார்க்கெட் அந்த 24,000 நிறுத்துவதற்கு உபயோகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 745, டிக்ளைன்ஸ் 2,200 ஸ்டாக்ஸு. ஸோ மார்க்கெட் பிரெத் ரிமைன் ஆன் நெகட்டிவ் டுடே. ஸோ கிட்டத்தட்ட 95 பங்குகள் 52 வீக் ஹை, 44 பங்குகள் 52 வீக் லோ, 83 பங்குகள் அப்பர் லாக்கு, 73 பங்குகள் லோவர் லாக்கை டச் பண்ணியுள்ளது. மேலும் தங்கம் வந்து 954 பாயிண்ட்ஸ் ஏறி 1,41,000லையும், வெள்ளி 3,082 ரூபாய் ஏறி
2,20,000 ரூபாயிலையும், குரூடாயில் 365 ரூபாய் ஏறி 7,725லையும் மணிவாய் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை ஜேபி கெமிக்கல், அல்கம் லேப் அண்ட் ஹிண்டால்கோ 3லையும் நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சர் இன்னைக்கு பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ் வால்யூம் அரௌண்ட் 32 lakhs. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் 8 லட்சம் தான் நடந்திருக்கு. சம் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டில் எய்தர் அக்யூமுலேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ இது முடிஞ்ச உடனே நமக்கு சந்தைகள் வந்து எந்த பக்கம் செல்கிறதோ அதை வைத்து இது அக்யூமுலேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல முடியும். அதுவரையும் இது ஒரு மதில் மேல் பூனை மாரி தான் இருக்கக்கூடும். ஸோ அதனால் இப்பொழுதைக்கு இந்த 24,000 என்பது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இதிலிருந்து மேலே பார்த்தோன்னா ஒரு 200 புள்ளிகள், கீழே வந்து 23,900 ஆர் 23,850 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். சந்தைகள் வந்து ஈவென்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டியில் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் 20ஆம் தேதி அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து மேலே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கிறது லோக்சபாவில். அதற்கு தகுந்தாற்போல் வாலட்டிலிட்டியும் மிகுந்து காணப்படும். ஸோ அதனால் வாலட்டிலிட்டி மிகுந்த வாரங்களாக வரும் வாரங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.